What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So எங்கே போயிட்டுருக்கேன்னா திருநெல்வேலியிலேருந்து சென்னை போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக தென்காசிலேருந்து தான் சென்னை போகிறேன். பட் திருநெல்வேலியில் ஒரு சின்ன வேலை, அதனால் திருநெல்வேலிக்கு வந்தேன். சென்னை ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 months கழிச்சு. ஸோ திருநெல்வேலியிலேருந்து சென்னை போயிட்டுருக்கேன். திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே இருக்கேன். ஹைவே ஜாயின் பண்ணுறதுக்கு மேப் போட்டிருக்கேன். ஹைவே மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளிச்சமாகிடுச்சுன்னா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நைட் செட்டிங்ஸ்க்கு நான் எதுவும் GoProவில் செட்டிங்ஸ் மாற்றலை. ஸோ அதனால் கொஞ்சம் சன்ரைஸ்லாம் ஆனதுக்கப்புறமா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். செம்ம மழை. GoPro வேறு நான் வாட்டர் ப்ரூஃப் ஒன்றில் இப்போ தான் ரோட்லேயே நின்று வாட்டர் ப்ரூஃப் ஓட்டினேன். ஏன்னா அது சரி நின்றும், நானும் கொஞ்சம் தூரத்தில் vlog பண்ணிடலான்னு பார்க்குறேன். தலைவன் நிற்கவே மாட்றான். சரி அப்புறம் பார்த்தேன், இதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் பண்ணாமல் இருந்தால் நம்ம vlog பண்ண முடியாது. அதனால் ரோட்லேயே நின்று vlog பண்ணிட்டேன். வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னா கோவில்பட்டிலாம் தாண்டி விருதுநகர், ஆல்மோஸ்ட் விருதுநகர் பக்கத்தில் வந்துட்டேன். மலை திருநெல்வேலியிலேருந்தே நல்ல மலை. திருநெல்வேலி அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நான் இருந்தேன். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 kilometers வந்ததுக்கப்புறமாவே செம்ம மலை. அப்புறம் ஒரு நடுவில் ஒரு டீ கடையில் நின்னேன். அங்கே ஒரு 10 minutes பிரேக் எடுத்தேன். மழை நிற்கிற மாதிரி தெரில. அப்புறம் ரெயின் கோட்டு, ரெயின் பேண்ட்டு எல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நிற்கிற மாதிரியே தெரில. மேப்பில் இதில் பார்த்தேன், வெதர் ஆப்பில் இன்னும் ஒரு half an hour or 1 hour, half an hour to 1 hour அந்த மாதிரி மழை பெய்யுன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் எண்ட். மழை நல்லா தான் இருக்கும், ஆனால் ஷூக்குள்ளே தண்ணி கொஞ்சம் போக ஆரம்பிக்குது. நான் வேறு இன்னும் இப்போ தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 hour தான் ஆயிருக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஸோ அப்புறம் சென்னை வரைக்கும் நனைஞ்ச ஷூலே போக முடியாது. கால்லாம் அப்புறம் ஒரு மாதிரி, அப்புறம் கால்லாம் அப்புறம் தண்ணியில் ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணியில் சோக்காகி அவ்வளோதான், வலிக்க ஆரம்பிச்சிடும் கால்லாம். அதனால் கொஞ்சம் மழை நிற்கணும்னு வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கு, ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்கு. குளிருது ஆக்சுவலாக. வாட்டர் ப்ரூஃப் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். திடீர்னு மழை கூடுது. அவசரத்தில் அப்படி எங்கெங்கே ப்ளூ டேக் போட முடியுமோ போட்டு வச்சுருக்கேன். ப்ளூ டேக்குன்றது வந்து GoPro வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற ஒரு கிளேன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக வச்சு மழை புழக்குது. சோஃபார் ஒரு ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 147 kilometers கிளாக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தென்காசி டு திருநெல்வேலியும் இன்க்ளூடட். ஏன்னா நான் காலையில் தான் திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து சென்னை போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன வேலை இருந்தது திருநெல்வேலியில். ஒரு வழியாக மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டான். GoPro ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஏன்னா செட் பண்ணியிருக்கேன் ஒரு அளவுக்கு. எங்கேயாவது நிற்கும்போது தான் பார்க்கணும். தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை நான் சரி பண்ணிவிடுவேன். திடீர்னு மழை வரான், திடீர்னு ஸ்டார்ட் ஆகிறான். நீங்கள் ஒரு மோடில் தான் இருக்கான் போகிறோம். மழை வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரில எனக்கு. அவன் பாட்டுக்கு போயிடான், ஸ்டாப் ஆகிறான், வரான், போகிறான், எல்லாமோ பண்ணுறான். நல்லா குளிர்து வேறு, என்னன்னு தெரில. ஆல்ரெடி விக்கி GoPro கொஞ்சம் ஐசியூ வார்டில் இருக்குது.
சிபிஆர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா அவனோட அந்த மைக் அடாப்டர் வேறு அவனுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன ஆச்சுன்னு தெரில. சிபிஆர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹோப்ஃபுல்லி அவன் கோப்புறம் மாதிரி என் கோப்புறமும் செத்துடக்கூடாதுல்ல. பாருங்கள், மழை திடீர்னு கூடுதா. ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் ஸ்டாப் ஆகும். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கையெல்லாம் வலிக்குது க்ளவுஸ் போடாமல். க்ளவுஸ் உள்ளே வச்சுருக்கேன், தண்ணியில் நினைக்க வேணான்னு பார்க்குறேன். மலையில் போகும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கை வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து சட்டுன்னு அடிக்கும். அது நல்லா அப்படி நல்லா சுருக்குன்னு இருக்கும். ஸோ இங்கே பிளான் என்னென்னா, மதுரையை தாண்டி எப்பவும் யூஸ்வலாக சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோன்னா, மதுரையை ஸ்டாப் பண்ணோன்னா அடுத்து திருச்சிக்கு போயிட்டு தான் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்க்கணும். வெயில் வேறு எப்படி இருக்குன்னு தெரில. சென்னையில் நல்ல வெயில்னு தான் சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மதுரையில் அங்கே சாப்பிட்டுட்டு, சரவணபவன் ஒன்று இருக்கும், ஒரு பெட்ரோல் பங்கை ஒட்டி ஒரு சரவணபவன் தான் ஆனந்தா. ஸோ எக்ஸாக்டாக தெரில. அங்கே மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோன்னா திருச்சிக்கு போயிட்டு, திருச்சியில் ஒரு ஃபியூல் ஸ்டாப் எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சியில் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிட்டோன்னா அகெயின் சென்னை தான். நடுவில் மேபி அங்கங்கே எங்கேயாச்சும் என்ன உண்டு. மோஸ்ட்லி நிறையா பிரேக்ஸ் எடுக்க மாட்டேன் சோலோவாக வந்தேன்னா. பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான் இன்றைக்கி. யூஸ்வலாக தென்காசிலேருந்து போனேன்னா ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வழியாக போவேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 hours கிட்ட ஊருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 6 hours வந்து ஹைவேல போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஒரு மாதிரி கம்பைண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போர் அடிக்காது. ஆனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியலையே, பயங்கர பெருசாக இருக்குது. நான் இந்த ரோட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். லெஃப்ட் சைடில் செம்ம பெருசாக இருக்குது. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரில. போர்டும் எதுவும் காணும். ஃபேக்ட்ரின்னு தெரியலையே. சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக இருக்குமா? ராம்கோ சூப்பர் கிரேட். செம்ம பெருசாக இருக்குது ஃபேக்ட்ரி. கேமராவில் எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியுதுன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக பெருசாக இருக்குது ஃபேக்ட்ரி. அவ்வளோதான், மழை இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மதுரை எல்லைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே மலைக்கெல்லாம் டாட்டா தான். வெயில் போட்டு பொலன்னு பிறந்துடும். ஹிமாலயனில் இங்கே ஒரு பட்டன் வரும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. லெஃப்ட்டு ஹேண்டில் இந்த சைடு ஹோம் பட்டன். இது என்னாச்சுன்னு தெரில, பட்டன் ஃபீட்பேக்கே இல்லை நமக்குன்னா. ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகலையா இல்லை தண்ணி உள்ளே போனதுனால எதுவும் ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரில, பார்க்கணும். பயங்கரமான விண்ட் பிளாஸ்ட்டு. 2 எசென்ஷியலாக 2 மாடிஃபிகேஷன்ஸ் தேவை வண்டியில். ஒன்று வந்து இந்த விண்ட்ஷீல்டு எக்ஸ்டெண்டரு, அப்படி இல்லைன்னா இதை விட ஏதாவது ஹைட்டான வைசர் இருக்கான்னு பார்க்கணும். பட் எதுக்குமே ரிட்டன் கிடையாது. இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். நான் இப்போது தென்காசியில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்டெண்டர் வாங்கினேன், அது குவாலிட்டி நல்லா இல்லை. இப்போ ப்ரோஸ்பெக்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும், அதில் ஒரு எக்ஸ்டெண்டர் இருக்கும், அரௌண்ட் ஒரு 2500 வரும்னு நினைக்கிறேன். இந்த வைசரே ஒரு 3000, இதுக்கு மேலே ஒரு 2500. கிட்டத்தட்ட வைசருக்கே 5000 to 6000 ஸ்பெண்ட் பண்ணணும் போல். இந்த வைசர் என்ன கேட்டால் இது ஒரு
பிரிட்டி யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். என்ன இதில் இதை டிசைன் பண்ணானுங்கன்னே தெரில. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக லெஃப்ட் அண்ட் ரைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் ஏன்னா சைடு விண்ட் பிளாஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. இப்போ டாப்லேருந்து வர்றது ஒரு பக்கம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து வர்றது ஒரு பக்கம். அது இந்த ஹிமாலயனில் நம்ம பழைய ஹிமாலயனில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த இடம்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். நான் அதான் ஏர்ப்ளக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் புதுசு, அதுதான் போடணும். சும்மா அந்த அமேசானில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற ஏர்ப்ளக்ஸ் தான். கொஞ்சம் நல்ல ஏர்ப்ளக்ஸ்லாம் பார்த்தா 2000 3000 இருக்குது எல்லாமே. அவ்வளோலாம் கொடுத்து ஏர்ப்ளக்ஸ் வாங்க முடியாது. இந்த ஏர்ப்ளக்ஸ் மட்டும் எடுத்து போகணும். காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே பயங்கரமாக காது வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து NH44 கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நேராக சென்னை வரைக்கும் நம்ம ஒரே ரோட்டில் போகலாம். என்றைக்காவது ஒரு நாள் அந்த ரூட் கவர் பண்ணணும், சென்னை டு கன்னியாகுமரி. ஆனால் செம்ம போர் அடிக்கும். எனக்கு பெருசாக ஹைவேஸ் பிடிக்காது, ஹைவேஸும் பிடிக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதும் ஹைவேல. ஏன்னா போர் தான். அதுக்கு நான் ஹில்லில் போனேன்னா எனக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஓட்டுறதுக்கு. ஹைவேல காட்டுறதுக்கும் ஒன்றும் இருக்காது, நம்ம ரைட் பண்ணுறதுக்கும் போர் அடிக்கும். கொஞ்சம் கியர்லாம் ஹார்டாக இருக்குது, ஏன்னு தெரில. லூப் இல்லாதனாலையா என்னென்னு தெரில. நான் ஒரு பயங்கரமான ஒரு லூப் ஒன்று வாங்கினேன். தயவு செஞ்சு அந்த லூப் மட்டும் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. விஸ்டா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அது வந்து அது லூபானே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது லூபா இல்லை ஏதாச்சும் ஒரு கம்மை வந்து லூபுன்னு சொல்லி விற்றுட்ருக்கானுங்க அவங்க. அவ்வளோ ஒட்டுது அது. கையில் பட்டுச்சு அப்படின்னா இப்படி 2 ஃபிங்கர்ஸையும் டச் பண்ணிட்டீங்கன்னா ஃபிங்கர்ஸே பொறிக்க முடியாது, அவ்வளோ ஒட்டுது அது. யூஸ்வலாக ரோலான் யூஸ் பண்ணுவோம். ரோலான் எங்கேயுமே கிடைக்கல, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும். சரி இது ட்ரை பண்ணலாமேன்னு இது வாங்கினேன். ஆனால் நான் யூஸ் பண்ணதுலேயே ஒஸ்ட்டான லூப்னா விஸ்டா தான். அவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா செயினில் இருந்து அப்படியே நூலாக வருது, அந்தளவுக்கு அது திக்காக இருக்குது. இந்த ரோட்டில் தான் நான் வருவேன். தென்காசிலேருந்து வந்தேன்னா இப்படி வருவேன். இப்போ திருநெல்வேலியிலேருந்து வந்ததுனால இது ஒரே ரூட்டாக ஜாயின் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த ரூட்டும். க்ளவுஸ் போடணும், கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மதுரை டோலை தாண்டினோடனே இந்த பிரிட்ஜில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஏர்போர்ட் ரோடு போய் அதுக்கப்புறம் அப்படி போகணும். கரெக்டாக இப்போ தான் ராமேஸ்வரமோட நேம் போர்டு பார்த்தேன். ராமேஸ்வரம் நான் போனதே இல்லை, ரொம்ப நாளாக என்னோடய செக்லிஸ்ட்டில் இருக்குது. இந்த இயர் போவேனான்னு தெரில, மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி போவேன். ஏன்னா இந்த இயரில் இதுக்கப்புறம் ரைடு டிசம்பரில் தான். நடுவில் எதுவும் பெருசாக ரைடு எதுவும் போக மாட்டேன். அப்படியே போனாலும் அது ஷார்ட் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது பக்கத்தில் போகிறதுக்கு. என்ன க்ளவுஸை போட்டுடலாமான்னு பார்க்குறேன். கை வலிக்க, இங்கே பாருங்கள், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெயின் ஜாக்கெட்டு ரெயின் பேண்ட்டும் கழட்டணும். பட் ஆனால் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வரும்ல, சாப்பிடும்போது கழட்டிக்கலான்னு பார்க்குறேன். பாக்ஸில் மேலே கொஞ்சம் மெட்டல் திங்ஸ் இருக்குது, லேப்டாப் ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்குது. அது துணியில் கவர் பண்ணி வைக்கணும். அது வேறு ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் விட்டால் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. இந்த இன்னோவா என்ன இதோட 10 தடவை கிராஸ் பண்ணிடுச்சு. அவர் முன்னாடி போகிறாரு, நான் பின்னாடி வரேன், மறுபடியும் நான் முன்னாடி போகிறேன், அவர் பின்னாடி வரேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சிட்டேன், 3 மணிக்கெலாம் இருந்துச்சிட்டேன்.
3:30க்கு தென்காசிலேருந்து கிளம்புனோம். தென்காசிலேருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு 4:30க்கு போனோம். 4:30லேருந்து இப்போ மணி 7:15. இங்கே தான் யூஸ்வலாக சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இது அப்படியே சாப்பிட்டதுனால என்னன்னு தெரில. ஜாக்கெட் போட்டு 2 நிமிஷம் தான் நின்னேன், அவிஞ்சு தள்ளிடுச்சு. சகதி காடாக மாறிவிட்டது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க ஃப்ரண்ட்டில். இவன் முந்த விட மாட்டான், அவனும் முந்த மாட்டான். நீ பாருங்க, அடிச்சு கொண்டுருவான் போலையே. ஏன் ஒருத்தன் எப்படி ஓட்டுறான் பாரு. மதுரெல்லாம் தாண்டி மேலூர் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக 8:29. அதுக்கப்புறம் ஏதாவது திருச்சிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். டேரெக்டாக ஒரே இதில் திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு, திருச்சியில் வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு ஃபுல் டேங்க் பண்ணிட்டோன்னா அகெயின் சென்னைக்கு போயிடலாம். திருச்சியில் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது அப்படியே ஒரு இளநீர் பிரேக்கோ ஏதோ ஒன்று எடுத்தோன்னா, மேக்ஸிமம் லஞ்சு சாப்பிட மாட்டேன் சோலோ வந்ததுனால. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் லஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்லா பொறுமையாக போவோம். பட் சோலோ வந்து போர் அடிக்கும். லஞ்ச் சாப்பிட்டா தூக்கமும் வரும். ஹைவே இல்லை, பயங்கரமாக தூக்கம் வரும். அதனால் நல்லா லிக்யூட் ஐட்டமாக ஏதாவது இளநீரோ இல்லை ஜூஸோ சம்திங் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். நானும் கோப்ரோ ஆங்கிள் எப்படியோ செட் பண்ணி வைக்கிறேன். அது வந்து கரெக்டாக வரமாட்டேன்து. கரெக்டாக இந்த வைசர் வந்து நடுவில் தான் இருக்குது. அதுக்கு நான் வேறு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இப்போது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணால் ஹெல்மெட்டோட வைசரை வந்து க்ளோஸ் பண்ண முடியல. அது ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணும்போது கேமரா வந்து நடுவில் நிற்கிது. இப்போ தான் அந்த ஏர் ப்ளக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டேன். எடுத்து போட்டதுக்கப்புறமா வின் நாய்ஸ் நல்லாவே கட் ஆகிடுச்சு. அபவுட் ஒரு 70 to 80% நல்லாவே வின் நாய்ஸ் கட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஓட்டுறதுக்கே நல்லாயிருக்கு. ஆனால் வெயில் தான் கரெக்டாக கண்ணுக்கு சைடில் இருக்குது, பூசுது பயங்கரமாக. கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன்னா சன் பேக் சைடில் வந்துருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் திருச்சிக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல ரோடு காலியாக இருந்தது. 120 130 பிடிச்சி வந்துட்டேன். திருச்சி வந்துட்டானா வரலையா? எல்லாம் போர்டு பார்த்தாங்க. வெயிலே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டனாலே வெயில் வந்துடும். அதனாலே சொல்லாமல் வந்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது கிளைமேட்டு. திருச்சி தாண்டினதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இளநீ ஏதாச்சும் குடிக்கணும். மாதிரி நல்லா டீஹைட்ரேட் ஆகிடுச்சு.
பேசினாலே இருமல் வருது. பெட்ரோல் பங்க் தேடிட்டே வந்தேன். ஒரு பெட்ரோல் பங்க் பின்னாடி தான் இருக்குது. நானும் ஒரு 30-40 கிலோமீட்டராக இந்தியன் ஆயில் தேடிட்டு வரேன். ஒரு இந்தியன் ஆயிலும் இல்லை. ஆல்ரெடி ரிசர்வில் விழுந்து 40 கிலோமீட்டர் ஓடிச்சா. சரி, அதான் இதுக்கப்புறம் போவோம்னால ரிட்டர்ன் வந்து இங்கேயே போட்டுடலாம். அக்கா கார்டு போடுவீங்கல்ல? கார்டு போடுவீங்கல்ல? ஃபுல் பண்ணிவிடுங்கக்கா. ஃபுல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் போகும்க்கா. ஸோ ஓவரால் 349 kilometers. 349 divided by 13.4 26 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் 29 காட்டுது. ஆனால் இது அவ்வளோ அக்யூரேட் இல்லை. ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். ஹைட்ரேஷன் பேக்லேருந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு இளநீ கடை பார்த்தேன். ஒரு கடையும் இல்லை. சரி, இதுக்கு மேலே வண்டி ஓடாது, ஒரு பிரேக் எடுத்தே ஆகணுன்னு இங்கே நின்று ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு கோப்புரா கூட கொஞ்சம் ஆங்கிள் கூட கொஞ்சம் போராடிட்டு மறுபடியும் கிளம்புறேன். ஆல்மோஸ்ட் பெரம்பலூர்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி பெரம்பலூர் இன்னும் ஒரு 20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, மேப்பில் பார்த்தேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4.5 மணி நேரம் காமிச்சது. டைம் இப்போ கரெக்டாக 10:18. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். வெயில் பெருசாக இல்லை, ஆனால் வெக்க பயங்கரமாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நின்ட்டோன்னா ஜாக்கெட்குள்ளே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுது. சரி, நானும் இளநீ கடையை தேடிகிட்டே இருந்தேன். ஒரு கடையாவது வரும்னு ஒரு கடை கூட இல்லை. அப்புறம் நான் ரொம்ப நேரமாக நிற்காமலே வந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ரொம்பவும் டயர்டாகவும் ஆயிடுச்சு. சரி, பிரேக் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு அங்கேயே நின்ட்டேன். அப்புறமா விக்கிரவண்டி டோல் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஊழலால்னு ஒரு கடை இருக்குது. அது விக்கிரவண்டி டோல் தானா இல்லை வேறு எதுவும் டோலான்னு எனக்கு வர தெரில. போயிட்டு தான் பார்க்கணும். அங்கே பிரெட் ஆம்லேட் எல்லாம் சூப்பராக இருக்கும். தெரிஞ்சால் அங்கே பிரெட் ஆம்லேட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 10-15 நிமிஷம் தான், 10 கிலோமீட்டர் தானே. தாத்தாட்ட தான் நின்று 2 இளநீ குடித்தேன். அந்தளவுக்கு வெயில்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹீட்டு, நல்ல ஹீட்டு. ஏன்னா இதை விட மோசமான வெயிலெலாம் நான் வந்திருக்கேன். சம்மர்லலாம் வந்திருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஸோ ஃபார் 540 kilometers வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து இன்னும் ஒரு 130 kilometers போகணும். 2.5 hours காமிச்சது. டைம் இப்போது 12:15. வா 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 விட்டு ஏற்றிடணும். 230 240 அந்த மாதிரி ரீச் ஆவேன். நடுவில் எங்கேயாவது கால் வலிச்சதுன்னா மட்டும் பிரேக் எடுக்கணும். ஒரு 70 kilometers ஏதாவது தள்ளி ஒரு 10-15 minutes அந்த இடத்துல நின்றுட்டு மறுபடியும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஹைட்ரேஷன் பேக்கில் இருக்கிற தண்ணியே காலின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லணும், வண்டி இன்ஜின் வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஹைவேல ஓட்டுறேன். ஒரு 130 140 போனாலும் அது பாட்டு போகுது. அதுக்கப்புறமும் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் அதுக்கப்புறமும் அதில் பவர் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டும்போது வண்டியோட இன்ஜின் அவ்வளோ நல்லா செட் ஆகலை. வெறும் ஒரு
1500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஓடி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக ஹைவேல ப்ராப்பராக ஓட்டி. இப்போ ஓரளவுக்கு இந்த ட்ரிப்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அரௌண்ட் ஒரு 5200 ஓடிடுச்சு. இப்போ இருக்கிற பவரும் இப்போ இருக்கிற ஒரு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணேன், ஒரு 156 வரைக்கும் என்னால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறமும் கூட வண்டியில் நான் ரெட் லைன் கூட டச் பண்ணல 156 கூட. அதுக்கப்புறமும் கூட இன்னும் கொஞ்சம் பவர் இருந்தது. பட் ஆனால் ரோடு அவ்வளோ காலியாக கிடைக்கல. மத்தியானம் போகிறதுனால இந்த பெருங்குளத்தூர் தாம்பரம் இந்த டிராஃபிக்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதாக போயிடலாம். ஆனால் வெயில் தான் பண்ண முடியாது. லாங் ரைடு வந்து எது கற்றுத்தரதோ இல்லையோ நல்லா பொறுமை மட்டும் கற்றுக் கொடுக்கும். அப்படியே 10 மணி நேரம் அப்படியே ஜக்குன்னு ஹைவேல வரும்போது அந்த வெறுப்பு இருக்கே, ஹைவே தான் சொல்கிறேன். மற்றபடி ஹில் ஸ்டேஷனோ இல்லை வேறு ரூட்னோ நல்லாயிருக்கும். ஹைவே வந்து செம்ம போர். ஆக்சிடெண்ட்டா டோலா? டயர் கடியில் போய் படுத்தும். என்னன்னு தெரில, ஆக்சிடெண்ட்டா டோலா? நான் யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். தட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்பா வெயில் கொன்றுச்சு. ஹெலிகாப்டர் பார்த்துட்டு மேலே வந்துட்டேன். தாம்பரம் வந்துட்டேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆகிடும். சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஏன்னா வெயில் போட்டு லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் கொண்டுட்டான். பேசவே முடியல, த்ரோட்டு அவ்வளோ ட்ரை. நடுவில் ஒரு 20-25 மினிட்ஸ் அந்த ஆக்சிடெண்ட்னால டிராஃபிக் வேறு. அப்படி வெயிலே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு. எப்பா கரெக்டாக மணி 2:10. 1 hour முன்னாடி தான் வந்திருக்கோம். ஆனால் பெண்டு கலண்டுருச்சு வெயிலில். அந்த டிராஃபிக் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆக்கிடுச்சு. 20-25 மினிட்ஸ் செம்ம வெயிலில் நின்றதுனால. வீட்டுக்கு வந்தாச்சு. That's it for the video. See you guys in another video soon.